शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्।
சொல்லுங்க. அதை மறுபடியும் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். எப்படி அக்னியானவர் அந்நாயகர்களாக இடப்பொருள்கள்ல ஒன்னொன்றையும் உள்ள இருப்பார்கள். அது ஒன்னோட ஒன்று இருக்க உரசினா உள்ள ஏற்படும். மரமா இருந்தா அரணி கட்டைய போட்டு கடைசியோம்னா வருது. உள்ள இருக்கிறது வந்துதா இல்லாதது வந்துதா? ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னியானது அந்த நெருப்பை இருக்கிறது. இது ஒவ்வொரு கருத்து. அதே நெருப்பு வெளியில வந்து விட்டுன்னா அது அந்த மரத்துல பட்டுதுன்னா கைநகிக்கா வந்ததுக்கு அப்புறம் மரத்தை ஏற்றும். இதே போலதான் நம்முடைய ஆத்ம தத்துவங்கிற ஞானாகினியானது மனதுங்கிறதா மரமாக இருக்கிறதுக்குள்ள இருக்கும் பொழுது அது அஞ்ஞானத்தை ஏற்கிறது. வேதாந்த விசார சிரவண மன நிதித்தியாசன பக்தி குணாதீதராக ஆராதனைன்னு ஒரு கேள்வி. கைர்லிங்கை தீங்குணானேதான் அநீதோ அவனிப்போ சிவாச்சார கதம் செய்தாம் ஸ்ரீங்குணா நன்றிவந்ததே. 14வது அத்தியாயத்துல அர்ஜுனனை கேட்டு சிவபிரச்சனைக்கான மாதிரி குணாதீத லட்சணம். 12வது அத்தியாயத்துல பக்த லட்சணம். எல்லா லட்சணமும் பொருந்தி இருக்கக்கூடியவர் தான் விசேஷமாக பிறந்தார். அங்க என்ன விசேஷம் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு நிகழ்வுகள் எதிர்க்க நிகழ்ந்தாலும் அதிலிருந்து ராக பேச மனமோகம் ஆச்சரிய எந்த மனோவிருத்தியும் வராம அமைப்பார். அது ஜீவன் முக்தர்கள். அதேதான் தர்ஷன். 2 பேருக்கு லட்சணம் ஒன்னா இருந்ததுன்னா 2 பேருக்கும் ஒரே ஆசிரியத்தை சொல்லக்கூடிய தினானின்னு பேர். ஏற்பட்டவர் தான் உண்டார். ஒவ்வொருத்தரிடத்துல ஞானிகள் அம்மாவுடைய பிராரத்தம் எடுத்த பிராரத்தம் சார்ந்து நம்ம அங்கிட்ட அவளுக்குள்ள ஒரு தாரதமியம் மாதிரி தெரியும். கடமை பகவான் இடத்திலே ஒன்று சுப்பிரமணியன் போகிறது, 3 கிருஷ்ணன் போகிறது, கிருஷ்ணனே கிரிதா யோசனதான் அப்படிங்கிறது வீராவுக்கு கிருஷ்ணர் போனா அவன் பாப்பெல்லாம் படமாட்டானே எனக்கு சந்தேகம். இது அம்மாவுடைய ஜீவிக்குவதாக உள்ள முக்கிய விசேஷம். அதுதான் அதிகம் நான் சொல்றேன். யாருடைய பக்தால காப்பாற்றுற சொத்தால கொண்டாடம் பண்ற அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு ஒரு கருத்து சொல்றார். எல்லாமே பகவானுடைய கைகள் தான். விஸ்வரூபத்துல எல்லாம் தன்னுடைய அம்சமாக இருக்கிற அசத்தான அம்சங்களை தன்னுடைய அம்சங்களாக இருக்கக்கூடிய சத்தானவர்களை இவர்கள் கையில் போது இவர்களை புரஸ்கரித்தார். ஆக தனக்கேதான் தானேதான் எல்லாம் விளையாடு. சாந்தரூபேடு தன்னுடைய சாந்தமான வடிவமான பக்தர்கள் இந்தரீஸ்வரூபில் அத்தியமானே அத்தவேர்களால் அவர்கள் பீடிக்கப்படும் போது ராமநாதிகள்னால சிசுபாலாதிகள்னால அப்படி வரும்பொழுது அனுகம்பிதாத்மா இயல்பான கருணையினான உள்ளமுடையவர் எல்லாத்துக்கும் மேலுக்கெல்லாம் மேல் பராமரேஷா. பெரியவாளுக்கு அவர்தான் ஈஸ்வரர், அவரனான என்பவர் அவர்தான் ஈஸ்வரர். அனோரையாம் இருக்கு அர்த்தம். பராணாம் அவராணி பராமரேஷா பரோதி அவரா யஸ்மாஸ்தா. எவரை உதவிகளோ அவர் இவரை காய்ந்து மனிதர் மேற்பட்ட ஈஸ்வரர். இல்லாதவர் நமக்காக பிறக்கிறார். பிறக்கிறார்னா நிஜமா பிறக்கிறான்னு அர்த்தம் இல்லை, வெளிப்படுகிறார். ஆயுள் பகுதி என்று சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய ஜென்மா எடுத்த உடனே ஜென்மா நல்லபடியா ஒரு ரூம்ல ஒரு வீட்டுல சௌரியமா பிறக்க கைவான கட்டி போனதாக இருக்கிற யசோதா
அப்பாவும் ஜெயிக்க அங்க போய் பிரசவம். 6வது கட்டத்துல எல்லாருக்கும் கிடைக்கிறவர் கிடைக்கிறது தாராளம். அவர் பிறந்த இடம் பிறந்த பைய ரொம்ப ஆச்சரியப்படுற. இது ஒரு பெரிய விளையாட்டு. இன்னைக்கு அவர் நெசம சத்திரத்துல பறக்கிறது அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, ஆளே கிடையாது. இளைஞர்களுடைய பங்களாவில் உள்ள ஒரு தூணிலிருந்து இந்த மரத்தூணா காங்கிரீட் தூணான்னு தெரியாது பறக்கப்படாது. கிடைக்காதவர் எப்படி பிறந்தான்? பூர்ணம் சந்தேவதாரா அவர்தான் அங்க பலபரம் அப்படி பறக்கிற. இப்ப 16வது ஸ்லோகம் இன்னைக்கு இருக்க பரிசையில ஜன்ம விடம்பனம் அவருடைய பராக்கிரமத்திற்கு அளவே கிடையாது. அனந்தம் சத்தியஞானம் அனந்தம் அனந்தம் எதிர்கள் எல்லாமே அனந்தம். ஐஸ்வர்யத்தை சமக்கிறது அப்படி இருக்கிறவர் எங்க வருகிறார்? வசுதேவரும் தேவிக்கு இருக்கிற காவாகிரகத்தை வசுதேவகேகே ஜன்ம விடம்பனம். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விளையாட்டு. இதை மனச போட்டு ரொம்ப கங்கிறது குறுக்கிறது குறுக்கிறது. ஜென்ம விடம்பனம் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. ஒழித்தான். உடனடியாக 5 நிமிஷத்துக்குள்ள அங்கேருந்து ஒரு வேலை கம்சன் வந்து கொள்ளுவோதோன்னு இவரே பயந்து ஒன்றை உள்ளபடியாக கூடியது. இந்த குழந்தைய அவன் சொல்றவனாக்க அந்த குழந்தை அண்ணன் பாக்கியா அண்ணன் வந்து சேர்ந்து தெரியுது கேட்டெல்லாம் தாமம் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க. கொரோனாவில பெரிய அழைக்கப்படுறாங்க. அங்க இவரால அந்த ஒரு சாதாரண வெளியில வரதுக்குள்ள 4 கதவு பூட்டுருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் நான் பூட்டாட்டம். இதெல்லாம் எப்படி உடைஞ்சது? அதான் உடைஞ்சது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவிலே ஒருத்தி மகனாய் குடிச்சு பிறந்து உடனே ஒழியணும். அப்பவே இவர் கண்டு இந்த மேல சந்தானம் வேண்டதான் எல்லாமே இந்த வாழ்க்கையிலேயே வரணுங்கிறதாக பகவான் நினைக்கிறார். பகவான் தான் எல்லா விதமான லீலைகளும் பண்ணால் சில லீலைகள் நமக்கு பிடிக்கிறது. அவருடைய சக்தி ஒரு லீலை, அவருடைய பரிபாலனம் ஒரு லீலை, அவருடைய சந்தானம் ஒரு லீலை. ஏன்னா நாம இப்ப கொரோனாவையும் லீலைன்னு எடுத்துக்கணும்னு நான் சொல்லலை, நான் சொல்றேன். கிராமத்துக்கு போய் பாக்கிறதுக்கு ஒரு அமெரிக்காலேருந்து லண்டன்லேருந்து வரலாம். இப்ப புடிச்சு எல்லாம் பார்த்து போட்டோ எடுத்துப்பாங்க. அது கூட நின்றுட்டு எடுத்துப்பாங்க. ஏன்னா இவர் ஏசி ரூமி இருந்து பழைக்கலாம். அது மாதிரி இவர் பிரதேசத்துக்கு போகலாம். அங்கே போய் செஞ்சுட்ட 12 வருடம் தங்கிருக்க பின்னாடி வரும். 12 வருஷம் முடிஞ்சிருக்காங்க. எதுக்காக முடிஞ்சிருந்த ஹரிஹயா இவ ஜாயசீவ ஹரி எதிரியான கம்சனிடத்துல பயந்தது போட்டு ஒழிஞ்சது. அந்த ஊழியா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் யாராவது இந்த வண்டியை விட்டு வாங்கி சொல்றதா ரொம்ப தூரம் எங்கேயோ நந்த கோபுரமா அங்க போய் இருந்தது புறாங்கமா இதுதானே தேசத்திலேருந்து கடைசி பண்ணீங்க. எல்லாத்தையும் பஸ்வம் பண்ணி பஸ்வம் பண்ணதுதான் செய்ய. ராமனை பற்றி மாறி சொல்றான். எங்க ராமன் ஒரு நிமிஷத்துல உலகத்தை பூரா சம்ஹாரம் ஒரே நிமிடத்துல ஒரே சிருஷ்டி பண்ணக்கூடிய பரபிரம்மாக்கிறான். ராமனை பற்றி நாராயண காண்டத்து
அவர் அவதாரம் இந்த மனிதன்மா இருக்காரு சாம்பல் பூத்த நேரத்து மேல கால வச்சாரு குறிக்கோள் போக்கிய படி வந்து யாராவது ஒரு பரிமாணம் வந்து ஓடுமா ஓடாத பசுந்தோல் போக்கிய பிரியா இருந்தா நீ முடிச்சேன்னா உங்களை வயசுக்குள்ள ஓடுமா ஓடாத மேற்கிறது வேறு உள்ள இருக்கிறது நாடு கடத்துவார் இவர் நாடு கடந்தால்தானே ஸ்வயம் அடுத்தது ரொம்ப வருத்தப்படுதுங்கிறார். அங்கே வந்தார். அப்புறம் தான் உபநயனம் ஆனதுவருக்கு உபநயனம் பண்ணிட்டு அம்மா வழியாக உபநயனம் பண்ணி அப்புறம் குருகுலத்துக்கு போல அதோட இருக்கட்டும். அடுத்ததும் வராது சம்மா நான் உடனே கேட்டு வாழ கேட்டு உங்கள சாந்தாவெல்லாம் கேட்டு ஆண்டவருக்கு நமஸ்காரம் பண்றாராம். அம்மாவே தேவனையும் தேவகியும் அப்பையில் ஒன்று சொல்லியே மனசம் போட்டு உடுக்கிறது அரசோமைவது எந்த ஒரு குழந்தையாவது பிறந்தவுடனே குழந்தை பிறந்தால் 1000 கவலை போவாங்க. தன்னுடைய பெயர் பிரசங்களாயும் திருவிழுப்பாலும் சிரிப்புனாலையும் தாயார் தந்தைகளுக்கு தாயாருக்கும் தந்தைக்கும் அமானந்தம் கொடுத்தார். குழந்தைகள் யாரையும் எல்லாம் தொடுவது ஏது குழந்தையை தொடுவது எல்லாத்துக்கும் நிறைய சொல்றது கூட கொடுக்காம நாங்கள் தான் அந்த கிழமை நாங்கள் தானே யாரு இவரையும் வரலாமே சொல்லலாம். ஏன்னா இங்க பகுவச்சனம் இருக்க அவரே அவருடைய பகவானுடைய அம்சாவதாரம் தானே. இதெல்லாம் ஸ்ரீதரிய சுவாமி இதை நினைக்க நினைக்க என் மனசு சுருந்தது. நம்மாத்து குழந்தைகள் தான் கேட்கணும். ராமர்னு சொன்னதை விட கிருஷ்ணரின் சொல்ல வரைக்கும் பின்னாடி வருகிறது இங்கே சொல்ல சஞ்சேவ ராமாயணம் தான் இது. சஞ்சேவ பாகவத் அது அழுதார். நீங்க எங்களை பெற்றதுக்கு கடமையாக நாம் குழந்தையா இருந்துச்சு இப்ப கூட உங்களுக்கு காட்டாத ஒரு மதுரதையும் செய்யாத கடன்காரனாக நாங்கள் 2 பேரும் போனேன். அகிர்த நிஷ்கிருதியினான் ஆலோ அபிவந்த சித்ரோகோ இல்லையா அம்மா அம்மா தாத்தா அப்பா நாங்க 2 பேரும் ஏற்றி போனோம்னு கேட்டா தன்னையும் சொல்லிட்டு பரவாம விடாம சேர்த்துக்கிறார். ஏன்னா அண்ணா அங்க என்ன பண்ணி விடுக்கணும் மயிலிட்டு அங்க இருந்து ஏதோ அங்க பேசாம ராஜ்ல வந்து தரிசனம் கொடுக்காதோ எங்கேயா கண்டுபிடிச்சாங்க என்ன பண்றது இதெல்லாம் நாம சேர்க்கணும். அப்படி வயது அணிகின்ற அங்கேயே இருக்கிறவங்க 2 பேருமா சேர்ந்து நமஸ்காரம் எங்க 2 பேர் நினைப்பையும் கருணை காட்ட வேண்டும் பிரசாதம் செய்ய வேண்டும் அழுதாரம். அதனால் உலகத்துக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கிற கோவிந்த ஒரு குழந்தையானவன் பெற்றோர்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கான்னு ஆதிசங்கரன் மாதிரி வைத்திருக்கிற உட்காமல் உட்கிறது செய்ய முடியுமா? அப்பா அம்மா நம்ம தயார் பண்ணி படிக்க வச்சு பண்ணதுக்கு 100 வருஷம் பிரம்மமாக இருந்து பண்ணாலும் செய்ய முடியாது பின்னாடி சொல்றாரு. அதே மாதிரிதான் ஞானோபதேசம் என்ற வார்த்தையார் போய் அப்படி நடந்து காட்டுற ராமன் ஒருத்தர் தான் நடந்து காட்டினாங்கிறதாக ஒரு பிரச்சனை இருக்கு. இவரு நடந்து காட்டுறார். யாங்க எப்படி கொடுத்தோமே பண்ணி சும்மா நீங்க அவர் அப்பா அம்மா பணிகளுடைய பிள்ளைகளை மன்னிக்கிறதுதான் சுபாவம்.
அம்மாவே அப்பாவே அப்படின்னு கூப்பிட்டார். பெற்றோர்களே கூப்பிட கைத்தையே கூப்பிட்டார். அதோடு சார் ரதம் அப்பதான் டூவல் போட முடியும். ஸ்லோகம் எங்க கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாத கூலி வாசனையை பார்க்கிறோம். மேல பூசிக்கணும் கூட இல்லை, வாசனைக்கு கூட வந்து மேற்கான். ஆதாங்கிரி வேகம் அங்கிரி வேகம் அங்கிரி சரோஜரேகம். அந்த காலாகிர தாமரையில் இருக்கக்கூடிய அந்த புஷ்பரேகம் இருக்கு மகரங்கள். அதை யாராவது தீர்த்து ஒரு தினம் கொண்டு பார்த்திருந்தாலும் கூட, மனசுனால நினைத்து கொண்டு பார்த்தாலும் கூட மறைக்கிறதுக்கு யாரால முடியும்? மறைக்க முடியுமா? ஏன் இவர் தேவையாதான் எல்லாரையும் நோக்கம் கிடையாது. பிரம்மாண்டம் போட்டு அது பண்ணி இது பண்ணி பண்ண ராமர் ராமன் அவரப்பட்டு ராமனை பார்த்து பேசுறதா ஜெயிச்சு அடிக்காங்க. எனக்கு ரொம்ப இஷ்டம் ராமன். இவர் சொல்ற வார்த்தைக்கு சுவாரஸ்யம் சொல்றேன். இவர் பூதனாகிருந்த வேதாளத்தில் சங்கமனமாகட்டும், அக்ரோமணி எல்லாம் சமாதானம் பண்ணட்டும், பூசிரிப்பினாலையும் யுத்தத்தினாலையும் ஈழத்தினாலும் ரூவிடம்னா இவருடைய குருவம். குருவத்தை நெரிக்கிற மாதிரி நினைச்சு கோபத்துல மனசுக்குள்ள வரவேற்கிறதுங்கிறதே ஒரு பெரிய யமன். அதனால சொல்ல பூமிக்கு பாரமா இருக்கிறது என்னன்னா நிஜமான வயிற்று உள்ள வாழ்க்கை, மனதிலே கெடுதலான எண்ணங்கள் மதத்தோடு கூடினவா இருக்கிறதுதான் வயிற்று. முதல்ல கம்சாரிகளாக இருக்கிற துரியோதனாதிகளை சமாதானம் பண்ணார். பின்னாடி தன்னுடைய வம்சத்துல வந்து எதுக்களா இருக்கிறவாளுக்கு ரொம்ப எங்க தாத்தா கிருஷ்ணர்களா, எங்க அம்மா கிருஷ்ணர்களா, மூத்திரதனங்களா ரொம்ப யாருக்கா நேர சமாதானம் பண்றது நல்லா இருக்குமா? குழந்தைகள் சமாதானம் பண்ணலாம், அவங்களுடைய கணத்தை ஏற்படுத்தி சமாதானம் பண்ணாருங்கிற அர்த்தத்தை எழுதியிருக்காரு. ஒரு மனிதனுக்கு மனம் என்றதான அரகத்து அல்லது திமிரு வந்துட்டுன்னா அவன் 60 கிலோவா இருந்தாலும் 6 லட்சம் கைக்கு. அதான் நான் பாரமா இங்க உட்காந்துருக்கேன்னு ஒரு காலேஜுக்கு உபயோகம் இல்லாம எளிதல் பண்ணிட்டு இருந்தா பாரமா இருக்கேன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு ஆளோட இருந்தா அவருக்கும் பாரம் கிடையாது. அவனை பூபாரத்துல சம்ஹாரம் பண்ணது ஏதோ அங்கிரப்பிரதங்கள்லாம் போகணும்னே அவசியம் இல்லாம பண்ணக்கூடிய ஒவ்வொருடைய பாதாளத்திலிருந்து வர வாசனைய ஒரு நோக்கம் முகர்ந்தாலும் கூட நாராயணன் அறக்க முடியுமா? ஒரே ஒரு ஸ்லோகத்தோடு இதை நிறுத்த முடியும். ரொம்ப 7 ஸ்லோகம் ரொம்ப ஊட்டு. இந்த சொல்ற ஸ்லோகத்துக்கு நிஜமாவது ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன். 19வது ஸ்லோகம் 7வது அத்தியாயம் 3வது கிருஷ்ணா அவர்த்தின் நகுராஜே சைத்யஸ்ய கிருஷ்ணம் விமலோகி ராம்யோகினம் ஸ்ரயந்தி சம்யகே ஓகேன கஸ்ரவிரம் இதுக்கும் திருமஞ்சத்துக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி திருமஞ்சரித்திரத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதே சிறுபான சக்கரத்தினால சம்ஹாரம் பண்ணி ராஜகோயத்துல இவர் சங்கரதாங்கோணம் வாங்கிட்டு அந்த சரி கட்டி அந்த சிறுபானுடைய ஒளியானது இவர் உடம்புல சொன்னேன். உடனே
கிருஷ்ணா கேட்டார், என்ன சார் ரொம்ப அநியாயமா இருக்கு, ஈஸ்வரன் இருக்கா, அவர் இருக்கா, நானே இருக்கேன், எங்களுக்கெல்லாம் கூட இந்த கதி கிடைக்காது. ஜீவிதம் தானம் பண்ணி கர்மா பண்ணி கர்ம உபாசனா சமுச்சயம் பண்ணி கடைசியில் ஓகி தேகாட்சரம் பிரம்ம வியாகரன் நாமஸ்மரணை அதை மண்ட வீழ்ச்சி நேர ஜோதிர்கா போய் சேர வேண்டியது. உன்னை பிரதிதினம் கோடி அர்ச்சனை பண்ணின நின்ற பண்ணின சிசுபாலன் உடம்புலேக்கு மொழி கலந்து வைகுண்டமாக உள்ள வந்தது. பஞ்சமாவது நல்லா இருந்தாலும் அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு நாரதன் ஒரு சொல்றதான் 7வது கண்டத்துக்குரிய இன்ட்ரோடக்ஷன். அதுதான் பிரகலாத சரித்திரம். அதை நினைக்கிறார், நீங்க நேர கண்ணால் பார்க்க நான் கேட்டேன். சைத்தியானி பேர், செய்தி நாட்டில பிறந்ததுனால சைத்தியானி பேர். கிருஷ்ணம் விஷதா ஒரு கிராமத் பயன், கிருஷ்ணம் விஷன் குடம் விஷன் மாயப்பட்ட அவரை எதிர்த்து அவரை என்ன கழிச்சிருந்தார், சித்தியாம் சித்தி நாங்கள்தான் சித்தி அதீத சித்திகள் சொல்லி சித்தியாம் இன்னொரு ரமண பிரம்மலோகத்துக்கு மாதிரி எந்த ஒரு நிலைக்கு போகணும்னு பல கோடி வருஷமா மனதை அடைச்சி எப்ப பார்த்தாலும் முழு தோசனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட கிடைக்கல. வேணுமானு ஆசைப்பட்டு இருக்காங்க. யாம் யோகினா சம்ஸ்கிருதி சமயக்கு யோகேன தன்னை அப்படி வென்றதான சிறுபானங்கள் புத்தியை கொடுத்தவரே அப்படின்னு சரித்திரம். இது அடுத்த ஆரம்பிக்கிறோம்.